ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம பல்லவனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இந்த வீட்டோட உயில் பத்திரத்தை எடுத்து வந்து நம்ம சேரன்கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம சேரனும் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. இதுக்கு பல்லவனோட அம்மா என்ன சொல்கிறாங்க, எதுக்குப்பா நன்றி சொல்கிற, இந்த பத்திரம் வந்து இவ்வளோ நாளாக எங்கிட்ட தான் இருந்துச்சு, எங்கே இந்த பத்திரத்தையும் வச்சு உங்கள் அப்பா வந்து குடிச்சு தீத்துருவாரோ, இல்லை யார்கிட்டையாவது வந்து அடகு வச்சிருவாரோ வித்துருவாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் உங்கள் அப்பா கிட்ட இருந்து இந்த பத்திரத்தை நான் தான் திருடி வச்சுருந்தேன், என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் வந்து இந்த பத்திரம் வந்து எனக்கு தேவையில்லை, இந்த பத்திரம் உங்களுக்கு தான் தேவை, இந்த மாதிரியான ஒரு நேரத்துக்காக தான் இந்த பத்திரத்தை வந்து நான் திருடி வச்சிருந்தேன், ஏன்னா உங்களுக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு வீடு தான், அந்த ஒரு வீட்டையும் இவர் குடிச்சு அழிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் பயந்து இந்த பத்திரத்தை வந்து நானே வந்து திருடி வச்சிருந்தேன். இப்போது அந்த பத்திரம் உங்ககிட்ட வந்துடுச்சுன்னா அந்த வீடும் உங்ககிட்ட வந்துடும், அந்த உங்கள் பெரியப்பாவோ இல்லை உங்கள் அத்தையோ வந்து அந்த வீட்டுக்கு வந்து உரிமை கொண்டாட முடியாது. உங்கள் தாத்தா உங்கள் அப்பா பேருக்கு தான் அந்த உயில் பத்திரத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க, அந்த பத்திரம் இல்லாததுனால தான் இவங்கெல்லாம் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ தான் எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, இப்போ நீங்கள் அந்த வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் இந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம பல்லவனோட அம்மா நம்ம சேரன்ட்ட சொல்ல, நம்ம சேரன் வந்து ரொம்பவும் நன்றிம்மா, உங்களை நான் எப்போவுமே வந்து மறக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் இல்லைனாக்கா அந்த வீடு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்காது, அது ஒரு வீடு மட்டும் இல்லை, அதில் வந்து ஒவ்வொரு செங்கல்லும் வந்து நாங்கள் வந்து வாழ்ந்துருக்குறோம், அதை வந்து பார்க்க எங்களுக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும், அது வசதி இல்லாத ஒரு வீடாக இருந்தாலும் கூட, ஆனால் அங்கே தான் எங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, அந்த வீடு எங்கள் கையை விட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு வருத்தத்தில் எங்கள் எல்லாருமே வந்து ரொம்பவும் சோகமாக இருந்தோம், ஆனால் இப்போ தான் வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் உயிர் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனோட அம்மாவுக்கு வந்து நம்ம சேரன் வந்து நன்றி சொல்கிறாங்க. என்ன தம்பி எங்கிட்ட போயிட்டு நன்றி சொல்கிற, இங்கே பாரு, நான் பெற்றதோடு மட்டும்தான் என் பையனை விட்டுட்டு போயிட்டேன், ஆனால் என் பையனை ஒரு நல்ல பையனாக வளர்த்துருக்கிற, அது மட்டும் இல்லாமல் என் பையனை நீ தான் படிக்க வச்சுட்ருக்க, உனக்கு செய்யாமல் நீயும் என்னுடைய பையன் தானே, உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் அந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம சோழனோட அப்பா இருக்காங்களே அவங்க வராங்க, ஏண்டி இந்த பத்திரத்தை இவ்வளோ நாளாக நீ தான் திருடி வச்சிருந்தியா, அடி கழுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அடிக்க போக, அப்பா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா, இவங்க எவ்வளோ நல்ல விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள போய் அடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து அவரை தடுத்து நிறுத்துவாங்க. இதுக்கப்புறம் நம்ம சேரன் நம்ம நிலா கிட்ட கொடுத்து, இங்கே பார்மா நிலா, இதை எப்படி நம்ம லீகலாக கொண்டு போயிட்டு அந்த வீடு இதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, அப்படி வராத அளவுக்கு அந்த பெரியப்பாவோ இல்லை அத்தையோ வந்து இதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு நம்மளை காலி பண்ணாத அளவுக்கு நீ ஏதாவது ஒன்று பண்ணி அந்த சீலை உடைக்கணும், நம்ம வீட்டுக்கு வச்சிருக்கிற அந்த சீலை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொன்ன நம்ம நிலா என்ன பண்றாங்க, முதல்ல ஒரு வக்கீலை பார்த்து இந்த பத்திரத்தோட ஜெராக்ஸை கொடுத்து அந்த கோர்ட்டில் வாங்கியிருக்க அந்த ஸ்டே வந்து கேன்சல் பண்ணி அந்த வீட்டுக்கு வச்சிருக்கிற சீலை உடைச்சிட்டு நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகணும், அதுவும் ப்ராப்பராக தான் போகணும், நாமளா வந்து அந்த வீட்டுக்குள்ளே அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போனாக்கா போலீஸ் கேஸ் ஆகிடும், அதனால் நம்ம புத்திசாலித்தனமாக தான் இதுக்கப்புறம் செயல்படணும், இந்த பத்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அந்த வீடு நம்ம கையை விட்டு போகலன்றதுக்கு இது ஒரு ஆதாரம், இதுக்கப்புறம் உங்களுடைய அத்தையோ இல்லை உங்கள் பெரியப்பாவோ அந்த வீட்டில் பங்கு கொள்ளவே முடியாது, எனக்கா உங்கள் தாத்தா தெளிவாக உங்கள் அப்பாவுக்கு தான் அந்த சொத்து அப்படி சொல்லிட்டு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, இதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஒரு வக்கீலை பார்த்து அந்த கோர்ட்டில் எப்படி லீகலாக மூவ் பண்ணணுமோ அது மாதிரி மூவ் பண்ணி கோர்ட் ஆர்டரோடு அந்த வீட்டுக்கு போட்டிருக்காங்களா அந்த சீலை உடைச்சி எல்லாரும் வந்து செம கெத்தாக உள்ளே போகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க நினச்ச மாதிரி அந்த வீட்டை ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், எது எப்படியாங்க நம்ம பல்லவனோட அம்மாவுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும், அவங்க மட்டும் வந்து நடேசன் கிட்ட இருந்து அந்த பத்திரத்தை திருடி வைக்கலனாக்கா இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களால அந்த பத்திரத்தை கொடுத்துருக்க முடியாது, ஒருவேளை நடேசனே வந்து குடிபோதையில் எங்கன்னா விட்டுருக்கணும், இல்லை யார்கிட்டையாவது விற்றுருக்கணும், அடமானம் வச்சிருக்கணும், அதெல்லாம் இல்லாமல் அவங்க கிட்ட இருந்து பல்லவனோட அம்மா அந்த பத்திரத்தை திருடி வச்சது ரொம்பவும் நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.